ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸில் எந்த விதமான ப்ராடக்ட்டுமே க்ரியேட் பண்ணாமல், எந்த விதமான வெப்சைட்டுமே க்ரியேட் பண்ணாமல், எந்த விதமான செல்லிங்குமே பண்ணாமல் $10 $100 வரையும் இந்த டிக்டாக்கை பாவிச்சு உங்களால் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் நம்ப எழுத. அப்படி ஏர்ன் பண்ணக்கூடிய 6 வழிகளை தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே கண்டென்ட்டை பேஸ் பண்ணிடணும். கண்டென்ட்னு ஐயோ நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுமா, என்ன மாதிரி வீடியோவை க்ரியேட் பண்ணணுமா, மொத்த காட்டணுமா, இந்த எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. கண்டென்ட் நான் சொன்னதை தவிர உங்களோட கண்டென்ட் சொல்லலை. அடுத்தாக்கள்கிட்ட கண்டென்ட்டை லீகலாக களவெடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலம் 6 வழியில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். $10 $100 நீங்கள் சூப்பர் கண்டென்ட் கிளிப்பராக மாறினீங்கன்னா நீங்கள் $1000 கூட ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் பெருசாக ட்ரெண்ட் இல்லை, இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த 6 மெத்தட்லேயும் ஃபுல்லாக சம்மந்தப்பட போகிறது கண்டென்ட் ப்ளஸ் ஏஐ. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிப் கண்டென்ட் ஃபார் பிராண்ட்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ். இது என்னன்னு சொன்னால் நிறைய பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பெரிய பாட்காஸ்ட்டுகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட யூடியூப் வீடியோஸ்கள் பெரிய வீடியோஸ்களை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸுகளில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் கண்டென்ட் கிளிப்பிங் சொல்கிறேன். அதாவது உங்களையும் என்னையும் மாதிரி யார் வேணுன்னாலும் அவங்களோட லாங் ஃபார்ம் வீடியோஸை அப்படி இல்லாட்டி வேறு வீடியோஸை எடுத்து அதை கிளிப் பண்ணின்னு சொன்னால் இப்போ டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இல்லாட்டி யூடியூப் ஷார்ட்ஸில் எல்லாம் இப்போ டிக்டாக்ல 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடையலாம். அதே மாதிரி யூடியூப்பில் 1 நிமிஷத்துக்கு மேலேயோ சம்திங் 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடையலாம். அப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்குது. ஆனால் பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hourன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அந்த பாட்காஸ்ட்டுகளில் அப்படி பெரிய வீடியோவில் முக்கியமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கட்டங்களை கிளிப் பண்ணி நம்மளோட நம்மளோட ஓன் சோஷியல் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, வேறு சோஷியல் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, அதில் அப்லோட் பண்ணி வியூஸ்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொன்னால் 1000 வியூக்கு $1 5-10 சில பிராண்ட்ஸில் $25 வரையும் பே பண்ணுவாங்க. எஸ், இட் இஸ் ரியல். இதோட பேமெண்ட் ப்ரூஃபல் இது என்ன மாதிரிங்கிற எல்லா விஷயமும் எங்கே பார்க்கலாம், இதை எப்படி டீச் பண்ணிக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோட எண்டில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க தேவையும் இல்லை. சிம்பிள் எடிட்டிங் CapCut போட்டு ஈஸியாக எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிவிட்டு கேப்ஷன் போடுற மட்டும்தான். எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு வியூஸ் போகும். நீங்கள் பார்த்துட்டீங்க சில ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி இல்லாட்டி சில ஃபேமஸான க்ரியேட்டர்ஸ் மாதிரி வீடியோஸ் எல்லாம் குட்டியாக வேறு டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல எல்லாம் டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் விளாட்டும். ஸோ அது கண்டென்ட் கிளிப்பிங் தான். அப்படி போட்டு வியூஸ் ஜென்ரேட் பண்ணுறதால அந்த போட்டாக்கள் மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க அந்த பர்டிகுலர் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து. இந்த மாதிரியான கிளிப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் எங்களை பார்க்கலாம், எங்கே இருக்கீங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் வீடியோட எண்டில் சொல்கிறோம். அதாவது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும். ரெண்டாவது, யூஜிசி வீடியோஸ் ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணி பிராண்ட்ஸ்களுக்கு கொடுக்குறது. அதாவது பிராண்ட்ஸ்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோஸ்கள் அவரோட பிராண்ட் அவேர்னஸுக்கு தேவைப்படும். ஆனால் அந்த வீடியோஸ்களை க்ரியேட் பண்ணது அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏஐ வச்சு அவங்க சொல்லி இருக்கிற டாப்பிக்கில் அப்படி இல்லாட்டி அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸில் நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதினாலே ஏஐ உங்களுக்கு வீடியோவை க்ரியேட் பண்ணி தரும். அதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்ம்லேயும் பப்ளிஷ் பண்ணலாம். இல்லாட்டி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ண சொன்னால் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம்லேயும் போடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்லாட்டி நீங்கள் வீடியோ செஞ்சு கொடுத்தாலே ஒரு குறிப்பிட்ட அளவு பேமெண்ட் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிகளையும் நான் சொல்ல போகிற அதே சேம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எடுக்கலாம். மூணாவது, கம்ப்ளீட் சிம்பிள் டாஸ்க். இது பேர் பவுண்டீஸ்ன்னு சொல்கிறேன். என்னென்ன சின்ன டாஸ்கில் செஞ்சு கொடுக்குறதுக்கு பே பண்ணுவாங்க. இதில் அவங்க வியூஸை எடுக்கணும், வியூஸ் இவ்வளோ எடுத்தால் தான் பேமெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த டாஸ்க்கை செஞ்சாலே அவங்க பே பண்ணுவாங்க. சிம்பிளாக ரிவ்யூ எழுதுற, இல்லை ஒரு 10 வீடியோ போடுற, இல்லாட்டி 30 வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினாலே உங்களுக்கு ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இப்படியான பவுண்டீஸ்களும் நான் சொல்ல போகிற பிளாட்ஃபார்மில் நிறைய அவைலபிளாக இருக்குது. நாலாவது, செல் யுவர் ஓன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வித் ஏஐ. உங்கள்கிட்ட என்ன விதமான ஸ்கில் இருக்கட்டும், ஓகே, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி ஒன்று இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கட்டும், ஓகே, நீங்கள் அந்த பிடிச்ச விஷயத்தை ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக ஏஐயை வச்சு உருவாக்கி, டிஜிட்டல் ப்ராடக்டானோன்னா நீங்கள் வீடியோ கோர்ஸ் தான் உருவாக்கணுன்னு இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸல் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கூகுள் டாக், இல்லாட்டி ஒரு பிடிஎஃப் வெர்ஷன், இல்லாட்டி ஒரு செக்லிஸ்ட், இப்படி எதுனாலும் உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நான் சொல்ல போகிற அதே பிளாட்ஃபார்மில் நீங்கள் செல் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு. அதுவும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அடுத்தது 5வது, பில்ட் அண்ட் கண்டென்ட் ஏஜென்சி. இது என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான ஏஐயூஜிசி வீடியோ க்ரியேட் பண்ணுறாக்களை தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய க்ரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது கண்டென்ட் கிளிப்பிங் செய்கிறாக்களை தேடிட்டு இருப்பாங்க.
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற அந்த பிளாட்ஃபார்முக்கு வெளியாலேருந்து தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு ஏஜென்சி மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பிராண்ட்ஸையும் க்ரியேட்டர்ஸையும் நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களோட டீல் போட்டு உங்களுக்குரிய யூஜிசி வீடியோஸில் க்ரியேட் பண்ணுற ஆக்களை நான் செட் பண்ணி தரேன். இல்லாட்டி ஏஐ கிளிப்பிங் வீடியோஸில் செய்கிற ஆக்களை நான் செட் பண்ணி தரேன். எங்களுக்கு மந்த்லி இவ்வளோ பே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கிக் ஒன்றை போட்டு இதுக்குள்ள கண்டென்ட் கிளிப்பர்ஸையும் யூஜிசி க்ரியேட்டர்ஸையும் எடுத்து அவங்களோட ப்ரொஜெக்டுகளை இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு இடையிலேருந்து மேனேஜ் பண்ணினீங்கன்னா பிராண்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டர்ஸ் உங்களுக்கு மந்த்லி ஒரு ரிட்டைனர் வந்து பே பண்ணுவாங்க. அது $100 $1000 வரை நீங்கள் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தும் க்ரியேட்டர்ஸ்லேருந்தும் வாங்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் ஏஜென்சி மாடல் ரெண்டும். அதையும் நான் சொல்ல போகிற அந்த சேம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு வரலாம். நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு எங்கே பார்க்குறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். அடுத்தது 6வது டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இப்படியான கிக்குகள் இருக்குது. ஓகே, நிறைய கண்டென்ட் கிளிப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய யூஜிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் செல் பண்ணுற பை அண்ட் செல்லிங்குரிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய ஜிக்குகள் இருக்கும். அந்த ஜிக்குகளுக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ட் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி அந்த ஜிக்குகளை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அது 20%லேருந்து 90% வரையும் வேரி ஆகுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ட்ரெடிஷனல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை விட இதில் இருக்கிற இந்த ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இவங்க இந்த பிளாட்ஃபார்மில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மந்த்லி பேமெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷனாக்கு தான் பே பண்ணணும். இப்போ ஒரு ஆளை நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எஃபிட்டை பாவிச்சு ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒன் டைமுக்கு வாங்க மாட்டார். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் அந்த ப்ராடக்ட்டை ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக மந்த்லி அவர் பே பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி ஒரு மந்த்லி அவர் பே பண்ண நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுக்குறது அஃபிலியேட்டுங்கிறதால உங்களுக்கு மந்த்லி அவங்க எக்ரி பண்ண மாதிரி 25%, 30%, 50% உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு கஸ்டமர்லேருந்தே கண்டினியூஸாக ஒரு எவ்வளோ காலத்துக்கு பே பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு கமிஷன் பண்ணிட்டு. அதான் பியூட்டி ஆஃப் ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன். ஸோ இதுவும் அந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் என்ன, அந்த பிளாட்ஃபார்மில் எப்படி நான் சொன்ன 6 மெத்தட்லையும் ஒவ்வொரு மெத்தட்லையும் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறேன் கோர்ஸ் வடிவில். ஓகே, இதில் பார்த்தீங்க சொன்னால் முதலாவது கிளிப்பிங் பண்ணுறவங்கள எப்படி ஏர்ன் பண்ணுறது, இது 16 நிமிஷம். அடுத்தது யூஜிசி வீடியோஸை க்ரியேட் பண்ணுறவங்கள எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, இது ஒரு 6 நிமிஷம். அதே மாதிரி சிம்பிள் டாஸ்க்கள், அதாவது பவுண்டீஸ்கள் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கிறது 6 நிமிஷம். அடுத்தது உங்களோட ஓன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எப்படி ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒன்று ஏஐயை வச்சு க்ரியேட் பண்ணி காட்டிருக்கேன். ஓகே, ரெண்டுமே 16 நிமிஷம். அது எப்படி ஒரு ஏஜென்சி வந்து உருவாக்குறங்கிறத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்க, அது 21 நிமிஷம். அடுத்தது ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் தர பெஸ்ட்டான கிக்குகள் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி அதை ப்ரொமோட் பண்ணாங்க எல்லா விஷயத்தையுமே டீச் பண்ணிங்கன்னு, அதுவும் 16 நிமிஷம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 6 ஏர்னிங் மெத்தட்டையும், அதாவது கண்டென்ட்டை வச்சு, அதுவும் கூட கண்டென்ட் இல்லை, நீங்கள் எதுவுமே செய்கிறல, இன்னொரு ஆள்ற கண்டென்ட் அப்படி இல்லாட்டி ஏஐ வச்சு உருவாக்குற கண்டென்ட்டை வச்சு இந்த மணி மேக் பண்ணுற இந்த 6 ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எப்படி செய்கிறங்கிறத 1 by 1 எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளனேஷனோட டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால், இந்த கண்டென்ட் மாடல்ற இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும், அந்த 6 ஏர்னிங் மெத்தட்டையும் சொல்லி தந்திக்கிற இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி எடுக்கிற, இதில் எப்படி ஜாயின் பண்ணுற, இந்த சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க, இந்த கண்டென்ட் ஏஜென்சி மாடல் இல்லாட்டி இந்த கண்டென்ட் கிளிப்பிங் இல்லாட்டி கண்டென்ட் யூஜிசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.